ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். இன்றைக்கி கூகுள் ஷீட்ஸில் நம்ம மெனு பார் அண்ட் டூல் பாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு டேட்டா டைப் பண்ணும்போது எப்படி ஒரு செல் விட்டு செல் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் டேட்டாஸ் ஆஃப் மை டெஸ்க்டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இப்போ இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலத்தில் இருக்கிறேன். ஸோ என்னோடய அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா A1. இப்போ நான் என்டர் தந்தேன்னா A2க்கு போவேன், டேப் தந்தேன்னா B1க்கு போவேன். இப்போ நம்ம ஒரு டேட்டாவை ஹரிசாண்டல் வைஸ் டைப் பண்ணிட்டு போனோம்னா நம்ம டேப் தந்துட்டு போகலாம். அதே வந்து நம்ம வெர்டிக்கல் வைஸாக டைப் பண்ணோம், அதாவது அலாங் தி ரோ அப்படி நம்ம டைப் பண்ணுறோன்னா நம்ம என்டர் தந்துட்டு போகலாம். கீழே டேட்டா டைப் பண்ணோம் அப்படின்னா என்டர் தரலாம். அதே நான் வந்து சைடில் டேட்டா டைப் பண்ணோம் அப்படின்னா டேப் தரலாம். ஸோ நம்ம டேப் தரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். இது நம்ம ரெண்டுமே தராமல் ஆரோ மார்க்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம செல்லு விட்டு செல்லு ஜம்ப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேம் டைப் பண்ணிட்டு டேப் தரேன், அதுக்கப்புறமா நான் ஏஜென்ட் டைப் பண்ணிட்டு டேப் தரேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த செல் மூமெண்ட் வந்து அலாங் தி காலமாக இருக்குது. அதே நான் வந்து என்டர் தந்தேன்னா எனக்கு அலாங் தி ரோஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஆஃப் மை டெஸ்க்டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது பி காலத்தில் இருக்குது. பட் நான் என்னோடய செல் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சேன்னா எனக்கு இங்கே ஃபார்முலா பாரில் எதுவுமே காமிக்காது. அதே நான் வந்து ஏ காலமில் ஃபஸ்ட்டு A1 அப்படின்ற அட்ரஸில் எடுத்துன்னு போய் வச்சேன்னா டேட்டா ஆஃப் மை டெஸ்க்டாப் சப்ஸ்கிரைபர்ஸ்னு எனக்கு ஃபார்முலாவில் காமிக்குது. பட் ஆனால் இங்கே பார்க்கும்போது எனக்கு பி காலத்தோட மெர்ஜ் ஆன மாதிரி இருக்குது. பட் நம்ம நிஜமாகவே மெர்ஜ் பண்ணல. ஒரு செல்லை நம்ம மெர்ஜ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அந்த செல்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். எந்தெந்த செல்லை நம்ம வந்து மெர்ஜ் பண்ணணுமோ அதை நான் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா A1 to B1 அந்த ரேஞ்சில் வந்து செல்ஸ் வந்து செலக்ட் ஆகிக்குது. இங்கே பார்த்தோன்னா இங்கே டூல் பார், இதுதான் வந்து டூல் பார்ன்னுவாங்க. ஸோ இந்த டூல் பாரில் பார்த்தோன்னா நமக்கு மெர்ஜ் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு இப்போ இந்த செல் வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இந்த நான் செல்லை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு போத் A1 அண்ட் B1 ரெண்டுமே சேர்ந்து ஒரு ரேஞ்சாக செலக்ட் ஆகும். அண்ட் இப்போ நான் B1ல் செலக்ட் பண்ணால் கூடமே எனக்கு டேட்டா ஆஃப் மை டெஸ்க்டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் காமிக்கும். அதே A1ல் நான் செலக்ட் பண்ணாலுமே டேட்டா ஆஃப் மை டெஸ்க்டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் காமிக்கும். பிகாஸ் A1 B1 இப்போ நம்மளுக்கு மெர்ஜ் ஆகி ஒரு ரேஞ்ச் ஆட்டம் ஃபாலோ ஆகுது. இப்போ நான் இது கூட வந்து C காலமும் வந்து மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி C காலத்தை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு அந்த மெர்ஜ் செல்ஸை நான் வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு மொத்த A1 B1 C1 இது எல்லாமே வந்து எனக்கு மெர்ஜ் ஆகி A1 to C1 அப்படின்னு சொல்லி ஒரு ரேஞ்சில் எனக்கு மெர்ஜ் ஆகி இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு சென்டர் அலைன்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு அலைன்மெண்ட் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இப்போ போல்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து போல்டுன்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போதே பார்த்துப்போம். இப்போ நான் போல்டு தந்தேன்னா எனக்கு போல்டு வரும். இட்டாலிக்ஸ் வேணுன்னா இட்டாலிக்ஸ் தந்துக்கலாம். இந்த கலரை வந்து மாற்றணும் அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் கலர் கிளிக் பண்ணிட்டு நான் எனக்கு எந்த கலர் வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் கலரை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா இங்கே சூஸ் பண்ணிட்டு நம்ம ஒயிட் தரக்கூடாது. அதுக்கு பதில் இங்கே ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தரணும். அதே மாதிரி தான் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அதை நான் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ரெட் வேணும்னா நான் ரெட் தந்தேன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் ஃபார்ம் ஆகும். அதே அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னா நான் ஒயிட் தந்தேன்னா எனக்கு ரிமூவ் ஆன மாதிரி தான் இருக்கும். பட் அங்கே ரியலாகவே வந்து ரிமூவ் ஆகலை. ஸோ எங்கள் பேக்ரவுண்டு கிளிக் பண்ணிட்டு ரீசெட்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் எனக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். இந்த செல்லுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு பார்டர் தரணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பார்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து பாட்டம் பார்டர், சைட் பார்டர், டாப் பார்டர் அண்ட் லெஃப்ட் பார்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து பாட்டம் பார்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்பவுமே ஒரு பாட்டம் பார்டர் ஆர் பார்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதோட ஸ்டைலை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த பார்டரோட கலர் என்ன. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறோம். க்ரீன் கலர் தந்துட்டு அந்த பார்டரோட ஸ்டைல் என்ன, டாட்டட் பார்டரா இல்லாட்டி கண்டினியூஸ் பார்டரா, இதெல்லாமே திக்னஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பாட்டம் பார்டரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலரில் ஒரு பார்டர் ஃபார்ம் ஆகிக்கும். இப்போ இந்த நேம் ஏஜ்லாம் நான் வந்து போல்ட் பண்ணோம் அப்படின்னா சிங்கிளாக ஒன்றா தந்து நான் போல்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் செலக்ட் பண்ணிட்டு நான் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு போல்டு தந்தோன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் போல்ட் ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி நேமுக்கு வந்து எடிட் பண்ணி வச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போல்ட் தந்துட்டேன். அண்ட் ஃபாண்ட் இந்த இடத்துல நம்ம போய் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணலாம். நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு வந்து நான் ஒரு கலர் தந்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் தந்துட்டேன். இதே மாதிரி டிசைன் எனக்கு ஏஜுக்கும் மணிக்கும் வேணும். பட் நான் எப்படி பண்ணுறது, நான் தான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரியாது அதுக்கு என்னென்ன டிசைன்ஸ் அப்ளை ஆகிக்குதுன்னு, என்னென்ன ஃபார்மேட் அப்ளை ஆகிக்குதுன்னு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நேமை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தோன்னா பெயிண்ட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு
நம்மளுக்கு எந்தெந்த செல்லுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணுமோ அந்த செல்லு மேலே நம்ம ட்ராக் பண்ணால் போதும், அந்த ஃபார்மேட் வந்து அப்படியே நம்ம ட்ராக் பண்ண செல்லுக்கு வந்து அப்ளை ஆயிரும். அடுத்து இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. இது வந்து நான் மணின்னு போட்டுக்கிறேன். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மணி வந்து ருப்பீஸில் எழுதுவோம். பட் இங்கே எக்ஸலில் பார்த்தா நம்மளுக்கு வேறு ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்குது, ஈரோவில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்தெந்த நம்பர் செலக்ட் பண்ணணுமோ அந்த எல்லா நம்பரையும் நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே 1 2 3ன்னு சொல்லிட்டு ஃபார்மேட் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்னு இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு கஸ்டம் கரன்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இதில் வந்து ருப்பீஸ் அதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம இப்படியும் போய் தரலாம். இல்லாட்டி அதே மறுபடியும் செலக்ட் பண்ணோன்னா இங்கே ஆல்ரெடி எக்ஸலே வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கோம் என்னென்ன ஃபார்மேட்ஸ் வந்து நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணோம், ருப்பீஸ் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தோன்னா நம்ம ஏஜ் கொடுத்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடு அலைன் ஆகிக்கும். டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வந்து அலைன்மெண்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் எஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு எந்த ஒரு எரருமே காமிக்கல. பட் இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஃபைல்ஸ், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்முலா, டூல் இதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து மெனு பார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே வந்து நான் டூல்ஸ் வந்து கிளிக் பண்ணேன்னா ஸ்பெல்னு இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெல் செக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்டுபிடிச்சி என்னென்ன எரர் இருக்குது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சேஞ்சுன்னு சொல்லி கிளிக் பண்ணனா எனக்கு சப்ஸ்கிரைபர்ன்றது வந்து சரியாயிரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்பெல்லிங்ஸ் வந்து எக்ஸலில் வந்து செக் பண்ணுறது. இப்போ நம்ம டேட்டா ஆஃப் மை டெஸ்க்டாப் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு இருக்கிறத அன்மெர்ஜ் பண்ணணும். அதாவது எனக்கு பழையபடி ஏவில் மட்டும் இருக்கணும், A1 அந்த செல்லில் மட்டும் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மெர்ஜுன்ற ஆப்ஷனை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு பழையபடியே வந்து அன்மெர்ஜ் ஆயிரும். ஸோ இப்போ நான் பார்த்தேன்னா A1ல் மட்டும்தான் டேட்டா ஆஃப் மை டெஸ்க்டாப் சப்ஸ்கிரைபர்ஸ்னு இருக்கும். B1 செலக்ட் பண்ணால் அதில் வந்து எம்டியாக தான் இருக்கும். B1 ஆர் C1 இது ரெண்டுத்தில் செலக்ட் பண்ணாமே. இப்படி தான் நம்ம வந்து ஒரு செல்லை வந்து மெர்ஜ் அண்ட் அன்மெர்ஜ் பண்ணுறது. அண்டு இதுக்கெல்லாமா தான் நம்ம டூல் பார் அண்ட் மெனு பார்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஷீட்டோட சைஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஈஸியாகவே வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போனோன்னா நம்மளுக்கு ஜூம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு 100% இருக்கிறது 125, 50, 200லாம் இருக்கும். ஸோ நீங்கள் 125 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே பார்க்குற மாதிரி இருக்கும். அதே வந்து நீங்கள் 150லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ நான் பெட்டர் 100 ஆர் 125 இதில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.